கண்ணதாசன் அட்வைஸ் பண்ணியும் கேட்காத சாவித்திரி. நடந்தது என்ன தெரியுமா? பல தடைகளை கடந்து வெளியான ரத்த திலகம் படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்ச நிலையில சாவித்திரி கண்ணதாசனுக்கு இடையேயான பாசமும் அதிகரிச்சது. 1962வது வருஷம் இந்தியா சீனா இடையில போர் நடந்துச்சு. இந்த போர்ல இந்தியாவுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்திய அரசு மேலையும் இந்திய ராணுவம் மேலையும் மக்களுக்கு கடும் அதிருப்தி இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல மக்களுக்கு தேசப்பற்ற ஊற்றக்கூடிய வகையில ஒரு படத்தை எடுத்து வெளியிடணும் அப்படின்னு விரும்பின கவிஞர் கண்ணதாசன் ரத்த திலகம் அப்படிங்கிற படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறாரு. பஞ்சு அருணாச்சலம் தயாரிச்ச இந்த படத்துல சிவாஜி கணேசன், சாவித்திரி இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தப்போ சாவித்திரி கண்ணதாசன் இடையில மோதல் ஏற்பட்டுச்சு. ஒரு வழியா இது சரியாக அதுக்கப்புறமா சிவாஜி கணேசன் சாவித்திரி இடையில மோதல் ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனையும் சரியாகி படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது. படத்தோட பெரும்பாலான காட்சிகள் ஊட்டியில படமாக்கப்பட்டுச்சு. அப்போ கண்ணதாசன் தன்னோட குடும்பத்தோட ஊட்டிக்கு போய் படப்பிடிப்புல கலந்துகிட்டாரு. இந்த படத்துலதான் கண்ணதாசன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அப்படிங்கிற பாடல்ல தோன்றியிருந்தாரு. போர்க்காட்சிகளை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துல எம்.ஆர். ராதா நடிச்சிருந்ததும் அவரோட முழு காட்சியையும் படத்துல இருந்து நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி நாகேஷ், மனோரமா இணைஞ்சு நடிச்ச காட்சிகளும் நீக்கப்பட்டிருந்தது. படத்தோட படப்பிடிப்பு ஊட்டியில நடந்துகிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா படப்பிடிப்பு தளத்துல வெடிகுண்டு வெடிச்சு 3 பேரு காயமடைஞ்சிருக்காங்க. இதனால படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கு. இப்படி பல தடைகளை கடந்து வெளியான ரத்த திலகம் படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்ச நிலையில சாவித்திரி கண்ணதாசன் இடையேயான பாசமும் அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமா குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட கண்ணதாசன் கிட்ட சொல்லக்கூடிய நிலையில இருந்திருக்காங்க சாவித்திரி. அந்த வகையில ஒரு கட்டத்துல தனக்கு சினிமாவில வாய்ப்பு குறையவே சொந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண சாவித்திரி கண்ணதாசன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கண்ணதாசன், வேண்டாம் சாவித்திரி, நானே சொந்த படம் எடுத்து பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன். நான் படம் எடுக்கும்போது என் கூட இருந்தவங்க யாருமே இப்போ இல்ல. மத்தவங்களை நம்பி எதையுமே செய்யாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் கண்ணதாசனோட பேச்ச கேட்காத சாவித்திரி 1971வது வருஷம் பிராப்தம் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு இயக்கி நாயகியாவும் நடிச்சாங்க. சிவாஜி கணேசன் நாயகனா நடிச்ச இந்த படம் படுதோல்வியை சந்திச்ச நிலையில சரோஜா தேவிய ரொம்ப பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் தான் சாவித்திரி கதாநாயகியா நடிச்ச கடைசி படமும் கூட. அதே மாதிரி ஜெமினி கணேசனும் இந்த படத்துல நீ நடிக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெமினி கணேசன் சொன்னதை கேட்டதும் அதிகமா கோவப்பட்டிருக்காங்க சாவித்திரி. முடியாது, நான் தான் நடிப்பேன் அப்படின்னு, என்னோட எடையை நான் குறைக்க போறேன் அப்படின்னும், நீச்சல் அடிச்சாதான் உடல் எடை சீக்கிரமா குறைக்க முடியும் அப்படின்னு என்னோட சிநேகிதிகள் சொன்னாங்க. என்னால வெளிய ஹோட்டல் கிளப்புகள்ல இருக்கக்கூடிய நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடிக்க முடியாது. அதனால வீட்டு காம்பவுண்ட் உள்ளேயே நீச்சல் குளம் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெமினி கணேசன், நீ சொல்ற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் வெயிட் குறைக்க முடியாது. இது ஒரு சில நாட்கள்ல குறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. உடம்ப மெதுமெதுவா தான் குறைக்க முடியும். குறிப்பா உணவு கட்டுப்பாடு, நடைப்பயிற்சி, முறையான உடற்பயிற்சி இதெல்லாமே வேணும். அது மட்டும் இல்லாம மனையடி சாஸ்திரப்படி வீட்டுக்குள்ள நீச்சல் குளம் கட்டக்கூடாது. அது நல்லதில்ல அப்படின்னும் சொல்லியிருக்காரு.